யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். என்னுடன் அரங்கத்திற்கு வந்துள்ளார் தமிழ் தேசியவாதி திரு ராஜ்கவின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ள போகிற விவாதம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகமானது தனது 2வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஆயத்த வேலைகள் எடுத்து கொண்டிருக்கிறது. அதன் விஷயங்கள் எல்லாம் நடந்தேறிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சரியாக நாளை மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அதை பற்றிய ஒரு சில விவாதங்களை தான் நாம் எடுத்து வைக்கிறோம். ஐயா, இப்போ தமிழக வெற்றி கழகமானது 2வது மாநில மாநாட்டை மதுரையில உள்ள பாரபதி என்ற கிராமத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்குது. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு 3 மாத காலமாக அதனோட பிளான் இதை பண்ணி திரு புஷி ஆனந்த் அவர்கள் நேரடியா களத்துக்கு வந்து இறங்கி இவ்வளவு வேலைகள் பார்த்திருக்காரு. அது போக மதுரை மாவட்ட செயலாளர், இந்த கட்சியின் செயலாளர் திரு தங்கப்பாண்டி அவர்கள் முன்னிலையில இந்த வேலைகளும் பிற கட்சிகள் அதன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துணையான அமைப்புகளை ஏற்படுத்தி அழகாக ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லோட இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நிச்சயமாக இது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு எதிர்கட்சி ஒரு மாநாடு நடத்துது என்றால் அது பல விமர்சனங்களுக்கு பிளஸ் ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் என்பதால் அதை ஆளுங்கட்சியினர் முடிந்தவரை அவற்றை தடுக்கவோ அல்லது அவருடைய அந்த புகழை குறைக்கவோ எந்த வழியிலும் அவர் முயற்சி செய்வார்கள். அது போலதான். ஆனால் இதை நன்றாக உணர்ந்து கொண்டு கடந்த மாநாட்டில் ஏற்பட்ட தவறு இந்த மாநாட்டில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மதுரை மாநாட்டில் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க அம்சமாகும். தொடர்ந்து அதே போல பல குறிப்பாக சொல்ல வேண்டால், அந்த மாநாட்டுக்கு வருபவர்களுக்கான உணவு, அது போல தண்ணீர், அடிப்படை தேவைகள் அனைத்தையும் மிக சரியாக கட்டமைப்பு செய்திருக்கிறார்கள். அதற்காக விஜய் அவர்கள் பாராட்ட வாழ்ந்தது தனிப்பட்ட. கண்டிப்பாக நீங்க சற்று நல்லாவே உள்நோக்கி உள்வாங்கின விஷயத்த நீங்க நான் போயிருந்தேன் அந்த பக்கம். கண்டிப்பா நானும் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருந்தேன். பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் கூட்டம், இந்த ரசிகர்கள் கூட்டம் அந்த உறுப்பினரான ரசிகர் கூட்டமானது அவ்வளவு அழகா வேலை பார்க்கறாங்க. எல்லா விஷயங்களுமே ரொம்ப நேர்த்தியா. இளைஞர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவரோட பேரும் புகழும் அதிகமா இருக்குது. அவருக்காண்டி உழைக்கிறதாக இன்னும் இளைஞர்கள் அதிகமா. இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து அந்த மேடை அமைப்புகளையும் அங்கு இருக்கும் பல விதமான வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள், சுற்றுப்புற சூழ்நிலைகள், சுகாதாரம், இந்த அமைப்புகள் பற்றி எல்லாவற்றையுமே சுத்தி பார்த்துட்டு அது ஒரு பிரம்மாண்டமா இருப்பதா சொல்றாங்க. நிச்சயமாக நான் நேற்று முந்தைய செஞ்சிருந்த போது கூட அது ஒரு அருமையான ஏற்பாடாக கணிப்பட்டது. தொடர்ந்து எனக்கு வரும் தகவல், அதாவது அந்த பகுதியை சார்ந்த மக்கள், தெரிந்த நண்பர்கள் மற்றும் சில பத்திரிகை நண்பர்களோட என்னிடம் கலந்துரையாடினார்கள். அவர்கள் சொல்லுவது போல் மாநாடுக்கு அந்த அருகில் கிராமத்தில் உள்ளவர் மட்டுமல்ல, மதுரையில் கூட இவர்கள்லாம் மிக அருகாமையில் சென்று பார்ப்பது ஒரு பெரிய விஷயமாகப்படவில்லை. இன்று என்னிடம் பேசும்போது கூட வட மாவட்டங்களில் இருந்தும் சில நிறைய விஜய் ரசிகர்கள் 2 நாளுக்கு முன்னரே வந்து இதை பார்த்து ரசிப்பதாக கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உண்மையில இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறது. இது காரணம் விஜயோடைய அந்த விஜய் மேல வியப்பு என்பது முக்கியமான விடயமாக பார்க்கிறேன். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, குடும்பமாக வர்றாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, ஒரு கண்காட்சியோ ஒரு பொருட்காட்சியோ வந்து குடும்பமாக பார்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமானால், இவரது மாநாடு மற்ற மாநாடுகளில் இது போன்ற மக்களது கூட்டமானது உள்ளே வராது. ஆனா இவரோட மாநாடுக்கு மட்டும் ஏன் இப்படி வராங்க? ஏன்னா விஜய் வந்தா அவர் ஒரு நடிகரா பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும், இந்த மாதிரி இடத்துல வந்து அவர் வருவதற்கு முன்னதாக 2 நாட்களுக்கு முன்னதாகவே மக்கள் போய் அந்த இடத்த பாக்குறாங்க. அப்போ அங்க என்ன ஏதோ புதுவிதமான வகையில் அவர்களுக்கு பிரமாண்டமான மாநாட்டை நிர்வகிச்சுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சாதாரண அதே போல மேடை தான், அங்க இருக்கிற உருவங்கள் அனைத்துமே எல்லாருக்கும் வழங்கப்பட்டதுதான். நாற்காலியும் சரி, அங்க இருக்க கொடிக்கம்பங்களும் சரி, எல்லாமே பழக்கப்பட்டது. ஆனா ஏன் மக்கள் அங்கே செல்கிறார்? ஒன்றுமில்லை, நான் ஏற்கனவே பல விவாதங்களில் உங்களிடம் கூறியிருக்கிறேன். கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஆளுமைகளான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், அதே போல கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம் இன்று இல்லை. அந்த இடத்தை நிரப்புவதற்கு தற்போது வரை எந்த தலைவரும் இல்லை.
என்பதுதான் உண்மை. கண்டிப்பா அந்த ஆட்சியில் இருக்கிறார்கள் என்றாலும் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு அந்த ஒரு தலைமை ஈர்ப்பு என்பது இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் இதில் கேள்விப்பட வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர் ஒரு நேற்று ஒரு மீட்டிங்ல சொல்றாரு என்ன கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணுக்கு எட்டியதோட எதிரிகள் இல்லை என்பது போல் சொல்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அது எதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்றால், இன்று எதிர்கட்சி என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பின்னர் நிச்சயமாக ஒரு அந்த கட்சியில் ஒரு தலைவர் இல்லை என்பது உண்மைதான். அந்த கட்சி இன்று பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கண்கூடாக தெரிகிறது அல்லவா. அதே போல மாற்று கட்சியினரும் அவர் யார் அந்த தலைவருக்கான இடத்தை நிரப்புவதற்கான இந்த முயற்சியும் எடுப்பது போன்ற தெரியவில்லை. குறிப்பாக ஒரு நல்ல தலைவர் என்று சொல்றார் ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்கள் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு அந்த கட்சிக்குள்ளே பிளவு ஏற்பட்டு இன்று இந்த கட்சி ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. இதற்கு அப்பாற்பட்டு திரு பத்திரிகை ஆசிரியர் மணி அவர்கள் ஒரு கூற்ற வைக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் இருக்கும் அவர்கள் கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தலித் மக்களே விஜய்க்கு தான் ஓட்டளிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். கரை சரியாக சொன்னீர்கள். இன்று தலித் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் பொதுவான மக்களின் வாக்குகள் இப்படியாக கிட்டத்தட்ட அந்த கட்சி சாராத வாக்குகள் கிட்டத்தட்ட 60% மேல் இருக்கிறது. ஒரு கட்சியில் ஒரு 5-6 கட்சிகள் 10 கட்சிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது எல்லாம் ஒரு 30% தான். மிச்சம் இருக்கும் 60-70% மக்கள் பொதுவானவர்கள் தான். அந்த மக்கள் அந்தந்த சூழ்நிலையில் ஏற்றாற் போல் வாக்களிக்க பழக்கப்பட்டவர்கள். குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஏன் எப்பொழுதுமே அதாவது ஒரு தொங்கு சட்டசபை அமைந்தது கிடையாது. காரணம் என்னவென்றால் தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர்கள். இன்றும் அதைதான் மக்கள் விரும்புகிறார்கள். அந்த பொதுவான 70% மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்களோ அதை ஒட்டியேதான் தமிழ்நாட்டுடைய வருங்கால ஆட்சியினர். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல இந்த மதுரை மாநாடானது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு வெற்றியை சம்பாதித்தரும் என்பது. ஏன்னா முதல்ல நடந்த மாநாடானது பனையில் உள்ள வடக்கு பக்கத்தை எல்லாத்தையும் ஒன்றுபடுற மாதிரி ஒரு மாநாடு. இது தென்பகுதி. இப்போ தென்பகுதியில இவருக்கான ரசிகர்கள் கூட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது, இந்த மாநாடை வெற்றி பெற வைப்பதற்கு தெற்கில் உள்ள மக்கள் பொதுமக்களே இவ்வளவு கூறாரான்றப்ப நாளை ரசிகர்கள் கூட்டம் எவ்வாறு? நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. வட மாவட்டங்களில் விஜயகாந்திற்கு ஒரு காலத்தில் வெகு சிறப்பான வரவேற்பு இருந்தது. நிறைய கட்சி அவங்க தேமுதிகவுக்கு நல்ல ஒரு கட்டமைப்பு இருந்தது. இன்று மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பின்னர் அது தொய்வு ஏற்பட்டு அது கிட்டத்தட்ட விஜய் நோக்கி சென்று விட்டது. அத்தோடு மட்டுமல்ல விஜய்க்கு ரசிகர்கள் பிளஸ் அதிமுகவை விரும்பாதவர்கள், பாரதிய ஜனதா விரும்பாதவர்கள், இப்படியாக அதிலும் குறிப்பாக அதிமுகவில் இன்று யாருக்குமே ஒரு பிடிப்பான நிலை இல்லை. அதாவது சரியான தலைமையும் இல்லை. அதேதான். அதாவது ஒரு பிடிப்பான நிலை இல்லாதவர்கள் அனைவருமே திரு நடிகர் விஜய் நோக்கி போக தொடங்கிவிட்டார்கள். வரும் தேர்தலில் விஜய் தனித்து நின்றாலே எதிர்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு 100% உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக திரு செந்தமிழன் சீமான் அவர்களுடன் இணைந்து ஓர் அணியில் போட்டியிட்டால் தமிழக அரசியல் சட்டசபையினுடைய வரலாறு மாறும். நிச்சயமா ஆட்சியை பிடிப்பார்கள். இன்றைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி போக வாய்ப்பு. கண்டிப்பாக தாங்கள் கூறுவது போல முதல் மாநில மாநாடு அவருக்கு வெற்றி வாகை சூடி தந்தது. அதில் நடந்த ஒரு சில தவறுகளை இங்கு செய்யக்கூடாது என்பதற்காக இவர்கள் வளர்த்த பாதுகாப்புடனும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கி 3 மாத காலமாக திரு புசியானந்த் அவர்களின் தலைமையில் இந்த வேலை நடைபெற்று மதுரை மாவட்ட செயலாளர்களும் மதுரை மாவட்ட உறுப்பினர்களும் மதுரை மாவட்டத்தில் ஒரு சில அமைப்புகளையும் உருவாக்கி இது போன்ற வெற்றிமான நடந்து வரும் விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றியை பாராட்டி வைபர் வாய்ஸ் சேனல் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கடைசியான ஒரு தகவல் கூறுகிறேன். நாளைய மாநாட்டில் இன்றைய மாற்றுக் கட்சியிலிருந்து குறிப்பிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜயின் மாநாட்டில் விஜய் தலைமையில் இணைப்பதாக தகவல் கசிகிறது. கண்டிப்பாக எந்த அளவுக்கு உண்மை என்பதை மாநாடு நடக்கும் போது நாம் நிச்சயமாக பார்ப்போம். நடந்தால் விஜயினுடைய வளர்ச்சி யாரால் தடுக்க முடியாது. கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் நடைபெறும் பண்ணம் அவரது மாநாடானது மிகப்பெரும் வெற்றி அடைய வைபர் வாய்ஸ் சேனல் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.